கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு. ஐஸ்கிரீம் கொடுத்துடாத, தொண்டை எஃபெக்ட் ஆயிடும். ஸ்கூல்ல இருந்து வந்து பால் சாப்பிட்டாலோ? காஞ்சனா, உட்காரு. கேட்ல ஏறி போச்சு என் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறது நினைச்சா என்ன நீ இன்னும் சந்தேகப்படுற மாதிரி தோணுது. ஐயோ அதெல்லாம் இல்ல, குழந்தை பாடுற சத்தம் கேட்டது, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக கேட்ல ஏறி கூச்சு யாரா வருவாங்களா? பார் சாரதா, பெத்த பாசம் குழந்தைய என்னால மறக்க முடியல நீ சொல்லலாம், ஆனா குழந்தை மனசுல எத்தனை குழப்பத்தை உண்டாக்குறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அது மென்மையான மனசு, அதனால இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிக்கவே முடியாது. குழந்தை நல்லா இருக்கணுங்கிற அக்கறை உண்மையிலேயே உனக்கு இருந்தா இனிமே நீ குழந்தைய பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஒண்ணு மட்டும் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாம நான் வளர்ப்பேன். நான் குழந்தை பக்கத்துல இருக்கிறதுனால தான் இந்த தடுமாற்றம்லாம் மனசுல வருது. பக்கத்துல பக்கத்துல இருக்கோமே அதனாலயா? ஒண்ணு பண்றேன், அப்ப நான் வேற எங்கேயாவது இப்படி போயிடுறேன். வாங்க. மாமா, யாருங்க? யார்ப்பா நீங்க? நான் தான் கூட்டு வந்திருக்கேன். எதுக்கு? 90 நாள் ஆச்சு, நான் வச்ச கடு முடிஞ்சு போச்சு. நீங்க வீட்டை காலி பண்ணி ஆகணும். தகராறு பண்ணா என்ன பண்றதுன்னு கூட்டு வந்திருக்கேன். வாங்கப்பா. என்ன மாமா இது? சொந்த பிள்ளை இப்படி வலுக்கட்டமா வீட்டை காலி பண்ண சொல்றீங்களே, இது நியாயமா? திடீர்னு நாங்க எங்க போவோம்? எனக்கு தான் சென்டிமெண்ட் எல்லாம் இல்லைன்னு உனக்கு தெரியுமில்ல. எங்க உன் சத்தியவான்? பாத்தீங்களா, இன்னையோட 90 நாள் முடிஞ்சு போச்சான். உங்க அப்பா சொல்றாரு. இல்ல, முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. சரி, 3 நாள் ஆச்சு. நம்ம வீட்டை காலி பண்ணி ஆடுமா? சாமான்களை எல்லாம் வெளியில தூக்கி போடுறதுக்கு 2 ஆளை கூட்டு வந்திருக்காரு. அவங்க ஒண்ணும் தூக்கி போட வேணாம், வீட்டை நாமே காலி பண்றோம்.
மிஸ்டர் பாண்டு, என்னடா? பார், இப்ப நான் வேலை வெட்டி இல்லாதவன் இல்ல, ஒரு கௌரவமான வேலையில சேர்ந்திருக்கேன். வெளில ஒரு வேன் நிக்குதே, அதுக்கு டிரைவர் நான் தான். மிஸ்டர் பாண்டு, see me man. ₹500 ஒரு வீடு பார்க்குறோம், அதை என் சம்பாத்தியத்திலே கொடுக்குறோம். என்ன மஞ்சு, உன் புருஷன் ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் தானேன்னு பார்க்குறியா? அகௌரவம் நினைக்கிறியா? இல்ல, இல்லவே இல்ல. இவருக்கு முன்னால நீங்க ஒரு வேலை தேடிக்கிட்டது எனக்கு கௌரவமா இருக்கு, பெருமையா இருக்கு. உனக்கு மட்டும் தானா? எனக்கே எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எங்க ஹாஸ்பிட்டல் முதலாளிக்கு சொந்தமா ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க இன்னைக்கு குடிவா போறோம். எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, அதான் வேனோட வந்திருக்கேன். இனிமே ஏன்டா போகணும்? அதான் சொரணம் வந்தாச்சே. என்ன மாமா சொல்றீங்க? இந்த 90 நாள் கடுவெல்லாம் இவனுக்கு சொரணம் வர்றதுக்காகத்தான். ஆமாயா, சொர்ணம் வந்தாச்சுதான். மஞ்சு, இவரோட புது பொண்டாட்டி, அதான் இந்த வீட்டுல காலை வைக்கிறப்போ நாம இங்க இருக்கிறதா இல்ல, அந்த அளவுக்கு சொர்ணம் வந்தாச்சு. போடா போடா ஃபூல், FOOL ஃபூல். அந்த கல்யாணம் கூட உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கத்தான்னு இன்னும் கூட புரியல. ஒரு குண்டு பொம்பளையோட போட்டோ கிடைச்சதே உங்க ரூம்ல, அது யாரா? அதுவா, அக்கா தங்கச்சி மத்தியில பெரிய அடிப்படை சண்டை, சொத்து விஷயமா ஒரு கிரிமினல் கேஸ். அடிச்ச அக்காவோட போட்டோ அது, தங்கச்சிக்கு நான் ஆஜராறேன். அது சரி, இன்னொரு கண்ணம் வேண்டும் அப்படின்னு போன்ல பேசிட்டு இருந்தீங்களே, அது என்னவா? அமிர்தவல்லின்னு ஒரு ரைட்டர், அவ எழுதின நாவல் அது. காப்பி ரைட் கேஸ் கோர்ட்ல இருக்கு. அப்படியாது? தேவையில்லாம போய் 2 கணத்துலயும் அடி வாங்கிட்டு வந்தீங்க, பாவம். ஆறேன், எல்லாம் இந்த கேபியோட வேலைதான். ஏண்டா அடிக்கடி கேபிங்கிறையே, யாரா அது? நீங்க தான். கேபின்னா? கேபின்னா கயா போல்ட். ராஸ்கல், RASCAL ராஸ்கல். வாங்க. சாரதா இங்க வந்தாளா? இல்லையே. காலையில இருந்தே அவளை காணோம். அதான். ஏன் எங்க போயிருப்பாங்க? வீட்டுல டூலெட் போர்டு தொங்குது, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. மஞ்சு, மஞ்சு வாங்க இங்க. கால்ல ஷூ போட்டிருக்கேன்ல, சமய கட்டுக்கு எப்படி வருது? பூஜை ரூம் பக்கத்துல பீடி பிடிக்கிறீங்க,
சமையல் கட்டுக்குள்ள ஷூவோட வந்தா என்ன? வாங்க இப்படி. என்கிட்ட கூட சொல்லிக்காம வீட்டை காலி பண்ணிட்டு சாரதா எங்க போயிருப்பா? வீட்டுக்காரனை போய் பார்த்தேன் மாம்பழத்துல. வாடகை பாக்கிக்கு பதிலா வீட்டுல இருக்கிற சாமான்லாம் நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்களாம். அவன் உடனே டூலெட் போட மாட்டிட்டான். ஏங்க பசங்களை தத்து கொடுத்த வீட்டுக்கு போயிருப்பாளா? அங்கெல்லாம் போய் பார்த்தனே, அங்க எங்கேயும் வரலையா. இப்ப என்ன பண்றது? பேசாம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? போலீஸ் கம்ப்ளைண்டா? வணக்கம் சார், என் பேரு குருரங்கன் எம்பி. எம்பி நினைச்சிட்டீங்களா? என் இனிஷியல் தான் எம்பி. எம்பி குருரங்கன். ஐ ஹேவ் நத்திங் டு டு வித் பாலிடிக்ஸ் ஆர் பார்லிமெண்ட். நீங்க பயப்படாதீங்க. எம்பின்னு ஒண்ணு சல்யூட் அடிச்சு அடிச்சு எங்களுக்கு வழக்கமா போச்சு. நீங்க பரவாயில்ல சார், எங்க ஊர்ல எம்பினாலே டாய்லெட்டுக்கே போயிடுவாங்க. ஐ எம் an industrialist from Bangalore. இதான் என் கார்டு. சரி, என்ன விஷயம்? ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் பத்தி ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். நீங்க ஆக்சிடென்ட்ல பாத்தீங்களா? ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான். நான் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு அம்மாவை இடிச்சுட்டு தள்ளிட்டேன். இதான் ஃபேக்ட். ஆனா போலீஸ்ல சொல்லும்போது அவங்களா வந்து என் கார் மேல விழுந்தாங்கன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நீங்க உண்மையை சொல்லுங்க சார். சிந்தி குரு, தமிழ்நாட்டுல வாய்மையே வெல்லும் இல்லையா? எங்க சார் வெல்லுது? ஆக்ஷன் பண்ணிட்டு வந்து ஜோக் அடிக்கிறீங்களா? ஐ see joke even in death, leave alone accident. நான் உயிரோடு இருக்கிறதே ஒரு தமாஷ். அது ஏன் இப்போ நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்றீங்க. அவங்கள பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சில அட்மிட் பண்ணி நேரா இங்க வந்திருக்கேன். ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? அது ஏன் ஜூரிஸ்டிக்ஷன்ல இல்லைன்னு சொல்லி நீங்க தப்பிச்சுக்க முடியாதபடி உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கேன். நாகேஸ்வரராவ் பார்க் பின்னால உங்க ஜூரிஸ்டிக்ஷன் தான். அவங்க யாருன்னு ஏதாவது தகவல் தெரியுமா? தெரியல. அந்த ஹேண்ட்பேக்ல எந்த அட்ரஸும் இல்லை. இந்த சின்ன ஃபேமிலி போட்டோகிராஃப் தவிர. ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போங்க. சிந்தி குரு. சார், என் பேர் மணவாளன். எங்க அப்பா பாண்டுரங்கன் வக்கீல். யாரு அந்த ப்ரோனோட் வக்கீல் பாண்டுரங்கனா? அவருக்கு பல பேர் உண்டு சார், முருகன் மாதிரி. சில பேர் ப்ரோனோட் வக்கீலும்பாங்க, சில பேர் சினிமா வக்கீலும்பாங்க. ஆனா அவர் ஒரு கிரிமினல் வக்கீல் சார். நான் எதுக்கு வந்தேன்னா, என் பக்கத்து வீட்டம்மா சாரதான பேரு நேற்றுலேருந்து காணும் சார். அவங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா? அவங்களுக்கு வேற யாரும் இல்லை. புருஷன் சமீபத்தில் தான் காலமானாரு. 3 பசங்க. அந்த 3 பேரையும் சமீபத்தில் தான். சார், இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்களுக்கு இந்த போட்டோல இருக்கவங்கள பத்தி தெரியுமா? சார், நான் காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தது இந்த போட்டோல இருக்கிறவங்கள பத்தி தான் சார். கடவுள் சார் நீங்க. ஏன்? வண்டி முன்னால வந்து விழுந்தவங்கள அப்படியே ரோட்ல விட்டுட்டு வண்டியை கிளப்பிட்டு போகாம நல்ல ஹாஸ்பிட்டலா பாட்டு அட்மிட் பண்ணி கடவுள் சார் நீங்க. எந்த கடவுள்? முருகனா? அதோ வரா பாருங்களேன், ரியல் கடவுள் டாக்டர் முருகன். Sit down, please. Please. டாக்டர், ஷோல்டர்ல ஃப்ராக்சர் ஒன்றும் ஆகலையே? இல்ல, ரத்தம் தான் கொஞ்சம் அதிகமா போயிருக்கு. நல்ல வேளை சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்க. கடவுள் சார் நீங்க. ரியல் கடவுள். டாக்டர், மூளைக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா? இந்த ஆக்சிடென்ட்னால பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடியே அவங்க இருதயத்துல ஒரு கோளாறு இருந்திருக்கு. ஒரு வால்வு சரியா ஃபங்க்ஷன் பண்ணல. இது முன்னாடியே தெரியும் சார் எங்களுக்கு. அதுக்கு இங்க எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த ஹிருதயத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர கடை வேற எங்க இருக்கு? கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா பேசுவேன் ப்ளீஸ். வால்வு மாத்திரத்துக்கு வேலூர் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுமா? எஸ், வேலூர் ஹாஸ்பிட்டல்ல வால்வு மாத்திர ஆபரேஷன் பண்றாங்க. பல கேஸ்களை காப்பாத்திருக்காங்க. இப்போதைக்கு அங்க மட்டும்தான் பண்றாங்க. ஆனா அதுக்கான பணம் தான் அவங்ககிட்ட இல்லை. அதான் பிரச்சனையே. டாக்டர், இந்த நிலைமையில அவங்கள வேலூர் கூட்டு போகலாமா? அவங்க உடம்பு ஆபரேஷன் தாங்க? உடல் நிச்சயமா தாங்கும். பல்ஸ் நல்லாவே இருக்கு. ஆனா பர்ஸ் தான் தாங்கணும். ஐ மீன் மணி பர்ஸ். தாங்குற பர்ஸ் என்கிட்ட இருக்கு. கடவுள் சார் நீங்க. இது பாருங்க, அவங்கள வேலூர் கழிச்சிட்டு போய் ஆபரேஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா நீங்க தான் அவங்கள ஒத்துக்க வைக்கணும்.
தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாளே சார். ஓ, அவங்களுக்கு ஏன் தெரியணும்? கடவுள் சார் நீங்க. மஞ்சு, அது எப்படி அன்னைக்கு தெரியாம வெள்ளூர் கூட்டிட்டு போக முடியும்? சார் கொஞ்சம் பிளாஸ்டர் கிடைக்குமா? எதுக்கு? இவர் ஒரு சரியான முந்திரி கொட்டை. இவர் வாயில ஒட்டணும், வாயே திறக்க முடியாதபடி. நான் குருரங்கன். யார் பெங்களூர் மேனேஜரா? லிசன், நீங்க உடனே வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றீங்க. அங்க ஒரு பேஷண்ட்டுக்கு வால்வ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். யூ ஃபிக்ஸ் அப் எவ்ரிதிங் இன் தி ஹாஸ்பிட்டல். 25,000 ரூபாய் மும்மணமா கட்டிடுங்க. நான் பேஷண்டோட மദ്രാஸ்ல இருந்து வேலூருக்கு வந்துடுவேன். எனக்காக ஒரு நல்ல ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணுங்க. அப்படியே கையில 1 lakh ரூபாய் டிடி எடுத்துக்கங்க. ஓகே, ராத்திரிನೇ ಫೋನ್ ಮಾಡ್ತೀರಿ. ஓகே. பிளட் டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சு போச்சு. இன்னமும் செடேஷன்ல தான் இருக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டு போயிடுறேன். எல்லூர்ல எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இவ்வளவு குயிக்காவா? சவுண்ட் போற வேகத்தோட நான் வேகமா ஆக்ட் பண்ணுவேன். அதான் என் பழக்கம். கோகட் விஷு கூடல போகும்போது கலெக்டர் டிஸ்சார்ஜ் சம்மரி. ஷூர் டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். கடவுள் சார் நீங்க. நான் கொஞ்சம் ஏமாந்தா என்னை உட்கார வச்சு பாலாபிஷேகம் பண்ணிவிடுங்க போல இருக்கேன். நானும் லீவை போட்டு எல்லோருக்கு கூடவே போலானா இன்னைக்குன்னு பார்த்து எம்டி தடியா வரானா. லீவ் எல்லாம் மூச்சு விடக்கூடாதுன்னு அந்த அட்டக்கரி ஏஜியம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துது. பேசாம நாள் ஆற வேண்டியதானே கற்பனையிலேயே. அதுக்கு நிஜமாவே கொடுக்கணும். நேரம் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, நீங்க உங்க முதலாளிட்ட சொல்லிட்டீங்களா? ஓ, வெள்ளூருக்கு ஓட்டிட்டு போற ஆம்புலன்ஸ் டிரைவரே நான் தானே. ಹಲೋ ಗುರುರಂಗನ್. ಹೇಳಿ. வேலூர்ல வெரி குட், வெரி குட். எல்லாம் பக்கா தானே? இன்னும் 25,000 ரூபாய் கட்ட சொல்றாங்களா? பே இட். இன்னும் 1 மணி நேரத்துல ஆம்புலன்ஸோட கிளம்புறேன். 3 மணிக்கு வெள்ளூர், 4 மணிக்கு ஆபரேஷன். ஃபிக்ஸட். எஸ். ஓகே ஓகே. என்னங்க உங்களுக்கு தானே எல்லாம் கிட்ட இருந்து பாத்துக்கணும். 3:30க்கு ஆபீஸை விட்டு எம்டி போயிடுவான். 4 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன். போன் பக்கத்திலே இருப்பேன். தகவல் சொல்லிட்டே இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தகவல் சொல்லணும். வேலூர்ல இருந்து.